பண்டைய இலங்கை அப்படின்னு சொன்னதுமே நம்ம பலருக்கும் அதோட பழமையான கலாச்சாரமும் மன்னர்களோட வீரமும் தான் உடனே ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா ஒரு காலகட்டத்துல சின்னஞ்சிறிய இந்த தீவு நாடு எப்படி உலகத்துக்கே ஒரு மாபெரும் வர்த்தக மையமா, அதாவது ஒரு குளோபல் ஹப்பா மாறுச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான பின்னணியை தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், இவ்ளோ சின்னஞ்சிறிய ஒரு தீவு எப்படிங்க அந்த பழங்கால உலகத்துக்கே ஒரு மைய புள்ளியா மாற முடிஞ்சது? இதுக்கான விடையை தெரிஞ்சுக்கணும்னா நாம சாதாரண கிராமங்களோட புழுதி படிஞ்ச மண் பாதைகள்ல ஆரம்பிச்சு உலக நாடுகளை இணைச்ச பிரம்மாண்டமான சர்வதேச துறைமுகங்கள் வரைக்கும் நம்ம பார்வையை விரிவுபடுத்தணும். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதோட புவியியல் அமைவிடம் தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிழக்கே சீனாவையும் இந்தியாவையும், மேற்கே ரோம், அரேபியா, பாரசீகம்னு பல தேசங்களையும் இணைக்கிற சர்வதேச கடல்வழி பாதையோட மிக சரியான மையத்துல இந்த தீவு அமைஞ்சிருந்தது. இந்த ஒரு பெர்ஃபெக்ட் லொகேஷன் தான் இந்த தீவை உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான வர்த்தக மையமா மாத்திருக்கு. சரி, முதல்ல நாம உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் பண்டமாற்று முறை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். காசு, பணம் அப்படின்னு நாணயங்கள்லாம் பரவலா புழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆரம்ப கால வர்த்தகம் ரொம்பவே எளிமையாதாங்க இருந்தது. உதாரணத்துக்கு, ஈர வலயத்துல நெல் அறுவடை செய்யற ஒரு விவசாயி அந்த நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா உலர் வலயத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து உப்பு அல்லது துணியை நேரடியா மாத்திக்கிடுவார். இதுக்கு சுருக்கமான பேருதான் பண்டமாற்று முறை. மக்கள் அவங்களோட அடிப்படை தேவைகளை இப்படி ரொம்ப சிம்பிளா நேரடியா பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த உள்ளூர் வணிகர்கள் தங்களை எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறதுதான். அவங்க ஏதோ சும்மா பொருட்களை மட்டும் மாத்திக்கல, தமக்கென ஒரு முறையான கட்டமைப்பையே உருவாக்குனாங்க. இதுக்காக நிகமா அப்படின்னு சொல்லப்படுற வர்த்தக குழுக்களை அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரத்துக்காகவே நிகமகாமா அப்படிங்கிற பிரத்யேகமான வர்த்தக கிராமங்களையும் அவங்க உருவாக்கி இருந்தாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வியப்பா இருக்குல்ல. அவங்க ஏனோதானோன்னு வியாபாரம் பண்ணலங்க. தானியங்கள், துணிகள், கருவாடு அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியான ஸ்பெஷலான சந்தைகளை அமைச்சு வச்சிருந்தாங்க. எந்த பொருளை எங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சந்தைப்படுத்தல் ஒழுங்குமுறை அன்றைக்கே இருந்திருக்கு. இது பழங்கால பொருளாதார கட்டமைப்போட ஒரு மிகச்சிறந்த ஆரம்ப கால அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். இப்போ உள்ளூர் சந்தைகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இது எப்படி ஒரு உலகளாவிய வர்த்தக மையமா மாறுச்சின்னு பாப்போம். இந்த இடத்துல இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையில இருக்கிற அந்த மாபெரும் வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சீனாவில இருந்து பட்டு துணிகள், ரோம் நாட்டுல இருந்து பிரத்யேகமான மதுபானங்கள், மட்பாண்டங்கள், அரேபியாவில இருந்து குதிரைகள்னு ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இறக்குமதி ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல இருந்து உலகத்தையே ஈர்க்கிற மாணிக்கம், நீலக்கற்கள், மன்னார் வளைகுடையோட அபூர்வமான முத்துக்கள், கம்பீரமான யானைகள், தந்தங்கள்னு ஏகப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது. நிஜமாவே இது அன்றைய உலகத்தோட ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக கண்காட்சியாகவே இருந்திருக்குங்க. கண்டிப்பா இது ஏதோ செவிவெளி செய்தியோ கட்டுக்கதையோ கிடையாது. நம்ம ஊர் கிராமங்கள்ல ரோமானிய நாட்டு நாணயங்களை தோண்டி எடுக்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியில ரோம், சீனா மற்றும் இந்தியாவோட கெஹாபனா நாணயங்கள் இந்த தீவோட பல இடங்கள்ல கிடைச்சிருக்கு. உலக நாடுகளோட பல நாணயங்கள் ஒரே இடத்துல புழக்கத்துல இருந்தது அப்படிங்கிறதே இது ஒரு உண்மையான சர்வதேச சந்தையா கொடிகட்டி பறந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம். சரி, இவ்ளோ பெரிய சர்வதேச வர்த்தகத்தை கையாள உதவிய 4 முக்கிய புராதன துறைமுகங்கள் பத்தி இப்போ பார்க்கலாம். இவ்ளோ பெரிய அளவுல குவியிற உலகளாவிய செல்வத்தையும் கப்பல்களையும் மேனேஜ் பண்றதுக்கு தீவோட ஒவ்வொரு கடலோர பகுதியும் வெவ்வேறு உலகளாவிய சந்தைகளுக்காக எவ்வளவு மூலராயமா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. மேற்கே இந்தியா மற்றும் ரோமுக்காக மாந்தை துறைமுகம், வடக்கே வட இந்திய வர்த்தக மற்றும் பௌத்த தூதுக்குழுக்களுக்காக சம்பளத்துறை, கிழக்கே சீனாவுடனான வர்த்தகத்துக்கு திருகோணமலை. இது எல்லாத்துக்கும் மேலா தெற்கே இருக்கிற கொடவாய் துறைமுகத்தை கவனிச்சிங்களா? அங்க வெளிநாட்டு வர்த்தகத்துக்காக சுங்க தீர்வை, அதாவது கஸ்டம்ஸ் டாக்ஸ் வசூலிச்சதுக்கான கல்வெட்ட ஆதாரங்களே இருக்கு. இது அன்றைய அரசாங்கத்தோட மாபெரும் பொருளாதார பலத்தை காட்டுது. இவ்ளோ நடந்த பிறகு அதோட தாக்கம் நகரங்கள் மேல எப்படி இருந்தது, திட்டமிடப்பட்ட நகரங்களின் வளர்ச்சியை பத்தி இப்ப பாப்போம். இந்த மாபெரும் வர்த்தகமும் அதன் மூலமா கிடைச்ச அபரிமிதமான செல்வமும் தான் அனுராதபுரம், பொல்லன்னறுவை மாதிரியான பிரம்மாண்டமான தலைநகரங்களை உருவாக்குச்சு. இந்த நகரங்கள் ஏதும் மக்கள் கூட்டமா சேர்ந்து தாறுமாறா கட்டின குடியிருப்புகள் கிடையாதுங்க. அரசு நிர்வாகத்துக்காக உள்நகரம், பொதுமக்களுக்காக வெளிநகரம், ஓய்வெடுக்க பூங்காக்கள், வைத்தியசாலைகள், பிரத்யேகமான வர்த்தக வீதிகள், வழிபாட்டு தலங்கள்னு இன்னைக்கு இருக்கிற அர்பன் பிளானிங் முறைய மிஞ்சிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா கட்டப்பட்ட மெகா சிட்டிகளா இருந்திருக்கு.
அப்படியே யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய நகரங்களை நிர்வகிக்க கண்டிப்பா ஒரு சிறப்பான நிர்வாக அமைப்பு தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? அதுக்காகவே பாண்டுகாப்பிய மன்னன் காலத்துல நகர குத்திகா அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்குனாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இவங்க கிட்டத்தட்ட இன்றைய கால நகர மேயர்கள் மாதிரி. நகரத்தோட தூய்மையையும் நிர்வாகத்தையும் மெயின்டைன் பண்றதுக்காகவே நியமிக்கப்பட்ட பிரத்யேகமான அதிகாரிகள் இவங்க. இந்த விரிவான வர்த்தக மையங்கள் எந்த சிக்கலும் இல்லாம ஸ்மூத்தா இயங்க இந்த நிர்வாக கட்டமைப்பு தாங்க ஒரு முக்கியமான காரணம். இதுக்கெல்லாம் நம்பகமான சான்றுகள் அந்த காலத்துல இங்க வந்த வெளிநாட்டு பயணிகளோட குறிப்புகள்லயே இருக்கு. கிரேக்க பயணியான காஸ்மஸ் இண்டிகோபிளஸ்டஸ் தன்னோட குறிப்புகள்ல இலங்கை வர்த்தகத்தின் ஒரு சிறந்த மையமாக திகழ்கிறது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்கார். ஒரு வெளிநாட்டு பயணியோட இந்த புறவயமான பதிவை பண்டைய இலங்கையோட உலகளாவிய வர்த்தக சிறப்ப கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிக்குது. இறுதியா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உலகளாவிய வர்த்தகம், அப்புறம் இந்த நகர அமைப்போட பண்டைய அடித்தளங்கள் இன்னைக்கு நாம தினமும் கடந்து போற பரபரப்பான நவீன பெருநகரங்கள்ல எப்படி எதிரொலிக்குதுன்னு. ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல பண்டமாற்று முறையில தொடங்கின பயணம் அதிநவீன சர்வதேச கடற்போக்குவரத்தா வளர்ந்து நவீன உலகமயமாக்கலுக்கான விதைகளை அன்றைக்கே விதைச்சிருக்கு இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரலாறு அப்படிங்கறது ஏதோ முடிஞ்சு போன கடந்த காலத்தோட பதிவு மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம நிகழ்காலத்தோட அஸ்திவாரம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும்.